நீலிமலை ஏற்றம், ஏற்றம் தானே, சிவபாலனும் ஏற்றிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம், கருணை கடலும் துணை வருவார். இதில் என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா? பெரிய பாதையில் ஐயப்பன் நம்ம வீட்டை பார்த்துக்கிறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பும்போது தேங்காய் உடைச்சிட்டு போகணுன்னு, கருப்பண்ணசாமி வீட்டில் இருக்கணும்னு ஐயப்பன் சொன்னார்ல, அதே மாதிரி எங்கள் குருசாமிமார்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ மாலை போட்டாச்சுன்னா உன்னை மலைக்கு கூட்டுன்னு போயிட்டு திருப்பி மலையிலேருந்து கொண்டு வந்து உன் வீட்டில் விடுற வரைக்கும் ஐயப்பன் பொறுப்பு எடுத்துக்கொள்வாராம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போது பெரிய பாதையில் என்ன பண்ணுறார் ஐயப்பன், தன்னுடைய பரிவாரங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். எப்படி? கொச்சுக்கடுத்த சாமி, வலியகடுத்த சாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல பரிவாரங்களை வரிசையாக நிறுத்தியிருக்காராம். ஏன் நிறுத்தியிருக்காரு? அவர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களோடு பயணம் செய்வார்கள். அதை மட்டும் நீங்கள் சபரிமலையில் நடக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், புனிதமான மலை, நீ என்ன கேட்டாலும் கொடுக்குற மலை, நீ என்ன நினச்சாலும் நடத்தி தருகிற மலை,